பைபிளில் வந்து இந்த வாசகங்களை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்து விட முடியாது. பைபிளில் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட கருத்துக்கள், உண்மையான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப செம்மையாக வந்து போயின்னு இருக்குது. பைபிள்லாம் வந்து உள்ளே போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் பைபிள்லேயே பாருங்கள். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெவலேஷன் 11:3-6 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நான் எனது இரண்டு சாட்சிகளுக்கும் 1260 நாட்களின் அளவுக்கு, எவ்வளோ 1260 நாட்களின் அளவுக்கு, அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் வழங்குவேன். தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அதிகாரம் வழங்குவேன். யாருக்கு பாருங்க, அவர்கள் முரட்டு துணியாலான ஆடையை அணிந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களா? அந்த 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 முரட்டு துணியை அணிந்தவர்களாக இருப்பார்கள். அப்புறம் 2 ஆலிவ் மரங்களும் பூமியில் கர்த்தருக்கு முன்னிலையில் இருக்கிற 2 விளக்கு தண்டுகளும், அப்போ 2 ஆலிவ் மரங்களும் அப்புறம் 2 விளக்கு தண்டுகளும் இந்த 2 சாட்சிகளாகும். இதுக்கு வந்து ஒரு 2 ஆலிவ் மரமும் 2 விளக்கு தண்டுகளும் வந்து சாட்சிகளாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. யாராவது சாட்சிகளை சேதப்படுத்த முயற்சித்தால், இந்த சாட்சிகளை யாராவது சேதப்படுத்த முயற்சித்தால், சாட்சிகளின் வாயிலிருந்து நெருப்பு வந்து எதிரிகளை அழிக்குமா. ஸோ அந்த சாட்சிகளை நினைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த சாட்சிகளுடைய வாயிலிருந்து நெருப்பு வந்து அவர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒருவர் சாட்சிகளை சேதப்படுத்த முயன்றாலும் அவர்கள் இது போலவே அழிக்கப்படும். யார் ஒருத்தவங்க அந்த சாட்சிகளை அழிக்கணும்னு நினைச்சாலும் இது போலவே அவர்கள் அழிக்கப்படுவர். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிற நாள்களில் மழை பெய்து விடாதபடி வானத்தை அடைக்கவும் அவர்களுக்கு வல்லமை உண்டு. சப்போஸ் இப்போ அவர்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று வைங்களேன், அப்போ வந்து மழை பெய்ய போகுதுன்னு வைங்களேன், அப்பொழுது வந்து அந்த மழையை கூட நிறுத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு அப்படி என்று வந்து அது தீர்க்க சொல்லப்பட்டிருக்கிறது உண்டு. அவர்களுக்கு தண்ணீரை ரத்தம் ஆக்குகிற வல்லமை உண்டா. தண்ணீரை கூட அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்களாம், ரத்தம் பிளட் ஆக்கிடுவாங்களாமா. ஸோ விரும்பும் போதெல்லாம் அடிக்கடி பூமியை சகலவிதமான வாதைகளாலும் வதைக்கவும் அவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டா. அவங்க நினைக்கும் போதெல்லாம் பூமி எப்படி வேணாலும் அவங்க வதைக்க முடியுமா, அந்த மாதிரி அதிகாரம் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வந்து ரெவலேஷனு 11வது அதிகாரத்தில் 3